வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் குட் ஃபார்ம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமையை பற்றி தான். கோழிகளுக்கு கொடுக்கலாமா வேணாமன்றதை பற்றி முழுக்கமலையாக பார்க்க போகிறோம். நம்ம அகத்தி கோஎஃப்எஸ் 29 சவுண்டல் வேலி மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கோதுமையை பொறுத்த வரைக்கும் கோழிகளுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம். ஆனால் இந்த டைமில் கொடுக்கக்கூடாது. இதுக்கு காரணம் பார்த்துட்டிங்கன்னா, கோதுமை ஒரு சூடான பொருள். குறிப்பாக கோழிகளுக்கு ரொம்பவும் சூட்டு தன்மை அதிகமான அளவில் இருக்கும். இந்த பருவத்தில் இந்த வெயில் காலனால நம்ம கோதுமை கொடுக்கறது ரொம்பவும் தவிர்த்திடணும். அப்படி கோதுமை கொடுத்தோம்னா கோழிகள் ஹீட்னாலேயே நிறையா கோழிகளுக்கு அம்மை வருவதற்கான காரணங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம கோதுமை போடுறத முற்றிலும் தவிர்த்திடணும் இந்த வெயில் காலத்தில் மட்டும். அடுத்து நம்ம கோதுமை போடுற டைமுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த குளிர்காலம், மழைக்காலம் இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நம்ம போடணும். அதுவும் நம்ம போடுறது ஃபுல்லாமே இந்த குருணை மாதிரி அந்த கோதுமையை 2ஆக அந்த மாதிரி உடச்சி தான் போடணும். அப்படி போட்டால் தான் கோழிகளுக்கு செரிமானத்தன்மை அதிகமான அளவில் இருக்கும். அதுவும் இல்லாமல் வயிற்றுக்குள்ளே போய் அடைச்சிக்கிறாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இதில் ப்ரோட்டீன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 13% மாதிரி இருக்கும். ஃபேட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2% அந்த மாதிரி இருக்கும். கார்போஹைட்ரேட் தான் அதிகமான அளவில் இருக்குது. ஒரு 73% மாதிரியே இருக்கும். இது கோழிகளுக்கு ரொம்பவும் நல்ல உணவு தான். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த வெயில் காலத்தில் போடக்கூடாது. ஏன்னா முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் வெயில் காலத்தில் போட்டோம்னா ஹீட்டு பாடியில் அதிகமான அளவில் ஏறும். சும்மாவே கோழியோட உடல் சூடாக தான் இருக்கும். அதனால் உடல் ரொம்பவும் ஹீட் ஆகி அம்மை வருவதற்கான காரணங்கள் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கோதுமையை நீங்கள் இந்த டைமில் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. குறிப்பாக இந்த சின்ன கோழிகள்லேருந்து எதுக்காக இருந்தாலும் சரி, கோழி குஞ்சுலேருந்து கோழிகளுக்கு அனைத்து இதுக்கும் நம்ம தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அதுபோக நம்ம அரிசியும் நிறையா பேர் போட்டு வளர்த்துட்ருப்பாங்க. அதை பற்றி நாளைக்கு ஒரு ஃபுல் டாப்பிக்காக பார்ப்போம். ஏன்னா எல்லாமே ஓரளவு லிமிட்டாக தான் போடணும். கூடிய சீக்கிரம் நம்ம கோழிகளுக்கு எந்தெந்த தீவனம் அதிகமான அளவில் போடலான்றதை பற்றியும் பேசுவோம். இந்த டைமில் நம்ம கம்பு அதிகமான அளவில் போடலாம். ஏன்னா கம்பு ஒரு குளிர்ச்சி பொருளான்னு சொல்லலாம். அதனால் கம்பு போட்டோம்னா உடலுக்கும் நல்லது. அதே மாதிரி அதனுடைய உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். ஃபைபர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2.7 கிராம் வரையும் வருது. இப்போ இருக்க காலகட்டங்களில் நீங்கள் கோழிகளை கூண்டில் அடைச்சி வளங்க. ஏன்னா திறந்து விட்டு இப்போ கீழே வச்சு வளர்த்துட்டு இருந்தோம்னா நிறையா பெருச்சாளி தொல்லை, அப்புறம் பூனை தொல்லை, காக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமான அளவில் இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா ரொம்பவும் நல்லது. இழப்பே இல்லாமல் கோழி குஞ்சுகளை காப்பாற்றலாம். நம்மள்ட்ட 1 மந்த் சிக்கு விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கள்ளிக்குடி பக்கத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நம்ம டெலிவரியே கொடுத்துடலாம். ஃப்ரீ டெலிவரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் கிட்டக்க இருந்துச்சுன்னா ரொம்பவும் நல்லது. ஃப்ரீ டெலிவரி கொடுத்துடலாம். இல்லாட்டி நீங்கள் நேரில் பார்த்து நம்ம கோழிகளை எந்தெந்த இது பிடிச்சிருக்கோ அதையே கூட எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி 2 மந்த் சிக்கு இருக்குது. கூடிய விரைவில் நம்ம 2 மந்த் சிக்கு கொடுக்குறாப்புல தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 3 மந்த் சிக்கு ஒவ்வொரு கோழிகளும் தரமான கோழின்னு சொல்லலாம். கழுத்தெடுத்தாங்கோழி இருக்குது. அதே மாதிரி சேவல்கள் அனைத்தும் தரமான இதில் விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வீடியோவை அதிகமான அளவில் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நிறைய பேர் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.